தேவனுடைய ஜெப மாதிரி. எத்தனை பேர் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. நல்லா கை உயரட்டும். நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. எல்லா வீடுகளிலும் ஜெபம் நடப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபம்னா என்ன? தேவனோடு பேசுவது என்னது? ஜெபம். அல்லேலூயா. இன்றைக்கு 6ஆம் அதிகாரம் 9 to 13 வரையிலும் இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெப மாதிரியை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அருமையாக இந்த நாளிலே ஒரு ஜெப மாதிரியை தம்முடைய சீஷர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். அதனுடைய ரகசியங்களை இன்றைக்கு என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்க போகிறீர். இப்படிப்பட்ட இந்த ஜெப மாதிரியோடு நாங்கள் தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆண்டவரே, ஒரு கர்த்தாவே, ஒரு சடங்காச்சாரமாய் பாரம்பரியமாய் நாங்கள் எங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் நாங்கள் எப்படி ஜெபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், பதிலை பெற்றுக்கொள்ளவும், சித்தத்தை அறியவும் ஆண்டவரே வேண்டும் என்பதை இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வல்ல நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். இன்றைக்கும் நாம் ஜீசஸ் சொன்ன அந்த ஜெப மாதிரியின்படி நாம் இந்த ஜெபத்தினுடைய ரகசியங்களை நாம் அறிய போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன் என்றால் ஜெபம்தான் நமக்கு தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையே மாற்றும். நம்மளையவே என்ன பண்ணும்? மாற்றும். அல்லேலூயா. ஜெபம்தான் தேவனுடைய சித்தத்தை நமக்கு என்ன என்பதை நமக்கு புரிய வைக்கும். அல்லேலூயா. ஜெபம்தான் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும். ஜெபம்தான் நம் தேவனிடத்தில் நெருங்கி சேருவதற்கு நமக்கு உதவி செய்யும். ஜெபம்தான் நாம் தேவனிடத்தில் தைரியமாய் போய் நிற்பதற்கு உதவி செய்யும். அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஒரு நாளும் தோற்று போவதே இல்லை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு வானம் கைக்கு எட்டும் அளவுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ் சொல்லுகிறார், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். அதுக்கு தான் இங்க ஜீசஸ் சொல்றார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஜீசஸ் எங்க இருக்க? இப்ப நம்ம ஏன் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால், நம்மை ஆளுகை செய்கிற ஆண்டவர் அங்கே இருக்கிறார். அதனாலதான் நம்ம அங்க போகணும்னு என்ன பண்றோம்? வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், பரமண்டலத்தில், ஐயோ இவ்வளோ தூரம், அவர் அவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுது? எழும்புகிறது. பக்கத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டாவே என்ன பண்ண மாட்டேங்குது? காது கேட்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம இவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஆண்டவரை கூப்பிட்டா நம்ம காதில் விழுகுமா அவருக்கு? அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? நினைக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருந்தாலும் அவருக்கு காதெல்லாம் எங்கே தான் இருக்குது? எங்கே தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது. நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் கவனித்திருக்கிறது. சொல்லுங்க, எப்படி இருக்குதா? கவனித்திருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கூப்பிட்டா அவருக்கு காது கேட்கும். நீங்க கூப்பிட்டா அவருக்கு காது கேட்கும். கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க. சத்தமா ஏன் கூப்பிடுறோன்னா, சத்தமா ஏன் கூப்பிடுறோன்னா அவருக்கு காது கேட்காதுங்கிறதுக்காக கூப்பிடல.
நீங்கள் கூப்பிடுறீங்கிற உணர்வு உங்களுக்கு வரணும். அல்லேலூயா. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை சொல்லுவான், படுறா அப்படிம்போ. அவன் படிக்கிறது அவனுக்கே தெரியாது, மனமனமனன்ட்டு கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான். அதை மாற்றுறதுக்கு தான் படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, சத்தமா படி. நீ படிக்கிறது உனக்கு புரியணும், உன் காதில் என்ன பண்ணணும், விழுகணும், அது ஏறணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சத்தமாக ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம படிக்கிறது நம்ம காதில் போய் விழணும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஜெபிக்கிறது என்னன்னு முதல்ல உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணணும், தெரியணும். அதுக்கு தான் என்ன பண்ணணும், சத்தமாக ஜெபிக்கணும். தூங்கிக்கிட்டே ஜெபம் பண்ண உங்களுக்கே தெரியாது, என்ன ஜெபம் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், சத்தமாக ஜெபிக்கணும். கர்த்தருக்கு காது கேட்காதுங்கிறதுக்காக நம்ம சத்தமாக ஜெபிக்கிறது இல்லை, ஜெபிச்சது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், தேவனிடத்தில் சத்தமாக என்ன பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறாராம், பரமண்டலங்களில் இருக்கிறார். எதை காண்பிக்கிறது என்றால் விசுவாசத்தை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது, ஒன்றுமே இல்லாத, எங்கே கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாத ஒரு நிலையில் ஒரு மனிதனை கடவுளை தேட சொன்னால் அவனுக்கு போர் அடிச்சிடும். இங்கே இருக்கிறாருன்னு போனேன், இங்கேயும் இல்லை. இங்கே இருக்கிறாருன்னு போனேன், இங்கேயும் இல்லை. இங்கே இருக்கிறாருன்னு போனேன், இங்கேயும் இல்லை. அப்படின்னு மனுஷன் தேடி தேடி என்ன பண்ணிடுவான்னா சோர்ந்து போயிடுவான். அதனால் நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம், நான் எங்கே தான் இருக்கிறேன், பரமண்டலங்களில் இருக்கிறேன். நீ கூப்பிட்டா எனக்கு என்ன பண்ணும், காது கேட்குங்கிறாரு ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்காரா, இருக்கிறவராக இருக்கிறார். இல்லாத ஒரு நபரிடத்தில், தெய்வத்திடத்தில், ஆள் தத்துவத்தினிடத்தில் நாம் பேசவில்லை. இருக்கிற தெய்வத்தினிடத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம், விண்ணப்பத்தை சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 115 நீங்க வாசிச்சீங்கன்னா, கண்ணு இருக்கு, அது என்ன பண்ணாது, பார்க்காது. காது இருக்கு, கேட்காது. தொண்டை இருக்கு, சத்தமிடாது. அதுக்கு சுவாசம் இல்லை, அது நடக்க முடியாது. நாம தான் என்னன்னா சுமக்கணும். அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் என்ன பண்ண சொல்லல ஆண்டவர், விண்ணப்பத்தை சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கூப்பிடு, நான் உனக்கு எங்கே தான் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், நாம் ஜெபிக்கும் பொழுது நம் கையெட்டுகிற தூரத்திலே பரமண்டலம், பரலோகம் என்ன பண்ணுகிறது, இறங்கி வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நாம் எங்கே ஆண்டவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா நினைத்து கொண்டு ஜெபிக்க கூடாது. நாம் ஜெபிக்கும் பொழுது கையெட்டும் தூரத்தில் தான் என்ன இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நீங்களும் நானும் ஜெபத்தை என்ன பண்ணணும், ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்தான் சொல்றார், பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு. அல்லேலூயா. சங்கீதம் 11:4 நான் வாசிச்சோன்னா, சங்கீதம் 11:4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப ஜீசஸ், நம்முடைய பரலோக தேவன் எங்க இருக்கிறதாக இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிறார். என்னது, அவர் இருக்கிறார். நம்ம இல்லாத தெய்வத்திடத்தில் பேசவில்லை, இருக்கிற ஒரு தெய்வத்திடத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 11:4 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகம் 8:36 நாம் வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு. பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணுகிறார், கேட்டு. ஜெபத்தை என்ன பண்றாரு, கேட்டு. அப்ப நம்ம ஆண்டவரை பரலோகத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன பண்ண வேண்டும், ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8:36 என்ன சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 8:36, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு. என்னவா, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு. 1 ராஜாக்கள் 8:45, அதை 8:45 என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும்
வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக அப்படின்னு சாலமோன் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. 45 பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணுகிறார்? கேட்டு நம்மளை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. இப்போ நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை ஏறெடுக்கும். வேற எங்கேயும் நம்முடைய கையை என்ன பண்ணக்கூடாது? ஏறெடுக்க கூடாது. கையை கூப்ப கூடாது, தலை வணங்க கூடாது. எந்த ஒரு உருவத்து முன்பாகவும் நின்று நீதான் தெய்வம்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. இஸ்ரவேலர் தவறான ஒரு வணக்கத்தை செலுத்தினார்கள். தேவனுக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரே தேவன். அவர் மட்டும்தான் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் வணக்கத்துக்குரிய தெய்வம். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் ஆராதிக்கப்பட வேண்டிய ஒரு தெய்வம். அவர் ஒருவருக்கு தான் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த தெய்வத்திடத்துல தான் நாம் ஜெபத்தை சொல்ல வேண்டும். அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகம் எங்க இருக்குது? கையெட்டும் தூரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுது, நீதிமான் கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்றாராம்? கேட்டு. அப்படின்னா நீதிமான் கூப்பிட நம்ம என்ன பெரிய பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு சத்தம் போட முடியுமா? அவ்வளோ உயரவா சத்தம் போட முடியுமா? இல்லை. அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கும்படி அவர் நமக்கு ரொம்ப சமீபமாய் இருக்கிறார், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த நினைவு வர்றதில்லை. ஆண்டவர் எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கிறதாகவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நினைத்து கொள்கிறோம். ஆண்டவர் எங்க இருக்கிறார்? மிகவும் பக்கத்தில், மிகவும் அருகில. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எது அப்படிங்கிறார். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஜனம்னு சொன்னா அது ரட்சிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை அறிந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்? கேட்கிறார். அதைத்தான் இங்கே ஜீசஸ் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசமா என்ன பண்ணுங்க? ஜெபத்தை துவங்குங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாலமோனின் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அதைத்தான் நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே, நீங்க ஜெபம் பண்ண புறட்டு போய் முழங்கால் படியிடுவதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணணும்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தரும்படி அங்கே வந்துட்டாருன்னா, அப்போ உங்க ஆண்டவர் எங்க இருக்கிறார்னா உங்கள் நினைவோடு கலந்திருக்கிறார். எங்க? நினைவோடு. நான் சொன்னேன் கையெட்டும் தூரம். இப்போ நீங்கள் கையை விட்டு தூக்க கூட வேண்டியதில்லை. உங்கள் நினைவாகிய உங்களுடைய சிந்தனையிலேயே என்ன பண்ணுறார்? யார் இருக்கிறா? ஜீசஸ் இருக்கார், தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நினைவுகளை சங்கீதம் 139 வாசிக்கிறது, தூரத்திலிருந்து அறிகிறாராம். நம்முடைய நினைவுகளை எங்கிருந்து அறிகிறார்? தூரத்திலிருந்து அவர் அறிந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறது போல பதில் தருகிறவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்போ தேவன் நம்முடைய நினைவோடு பக்கத்திலே இருக்கிறார். இன்னும் நம்ம வாசிச்சோன்னு சொன்னா, தானியேலை போல பிரியமான ஒரு மனுஷனாக நம்ம இருப்போம்னு சொன்னா, தானியேல் 9:23 நம்ம வாசிக்கிறோம், நீ மிகவும் பிரியமானவன். தானியேலை பார்த்து ஜெபிக்கிறார். தானியேல் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். தானியேலுக்கு பதில் வருகிறது என்னன்னு சொல்லி, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். காபிரியல் செய்தி கொண்டு வரார் என்னன்னு சொல்லி, நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ தொடங்கின பத்தியா, முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம்னு ஆரம்பிச்ச பத்தியா, அப்பயே உனக்கு என்ன வந்துருச்சு?
பதில் வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பார்த்தீங்களா? அப்படியே நம்ம ஆண்டவரை நம்ம கூப்பிடும் பொழுது நமக்கு இவ்வளவு பதிலை அனுப்பி தந்து நமக்கு என்ன பண்ணுகிறார்னா பதிலை தந்து நம்மளை தைரியப்படுத்துகிற, நமக்கு ஜெயம் தந்து ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் இன்னைக்கு என்ன பண்ணுகிறோம்? ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த தெய்வத்தினிடத்துல நாம் ஜெபிக்கிறது இல்லை. ஜெபம்னா சோம்பேறியா இருக்கிறோம். ஜெபத்தில் எப்படி இருக்கும்? சோம்பேறியா, சோம்பலா அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தானியேல் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது காபிரியேல் பதில் கொண்டு வந்துட்டார். என்னன்னு சொல்லி, நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன். நீங்க பிரியமா இருந்துட்டு ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆரம்பிச்சோடனே என்ன வந்துடும்? பதில் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்மேல் பிரியம் வச்சிருக்கிறீங்க. என் காரியத்தை எல்லாம் என்னமாக்க போறீங்க? ஜெயமாக்க போறீங்க. ஏன்னா எங்கள் ஆண்டவர் யாரு? பரமண்டலங்களில் இருக்கிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என் கையெட்டு தூரத்துல இருக்கிறார். என் சிந்தனையோடு கலந்திருக்கிறார். என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பதில் தருகிறார். நான் முழங்கால் படியிடுவதற்கு முன்னே அவர் எனக்கு பதில் தருகிறார். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் பார்த்தீங்களா? அதனால அவர் பரலோகத்தில் இருக்கிற, ரொம்ப தூரத்தில் இருக்கிற அவர்கிட்ட சொன்னா யாருப்பா கேட்கறதுன்னு நினைச்சிடாதீங்க. அவரை உரிமையா நீங்க விசுவாசமா கூப்பிடணுங்கிறதுக்காக ஜீசஸ் சொல்லித்தரார், பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஜீசஸ் நமக்கு சொல்லித்தரார், பிதா எங்க இருக்கிறாரு? கையெட்டும் தூரத்துல, உங்க சிந்தனையோடு. நீங்கள் முழங்கால் படியிடுவதற்கு முன்னமே உங்க முன்னாடி நிற்கிறார். நீங்க ஜெபிக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்க வாய்க்கு முன்னாடி நிற்கிறார். ஹல்லேலூயா. நீ வாயை திறந்து சொல்லுவியா? அவ்வளவுதான் அவருக்கு பார்க்கிறார். நீ முட்டிய போடுவியா? அதான் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேற ஜாதி வேற எதுவுமே கிடையாது. நாம தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா. இன்னும் அழகா சொல்லுகிறார். மத்தேயு 18:19 சொல்லுகிறார், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதை விட சூப்பர் என்னன்னா, 2 பேர் இதை செய்யலான்னு ஒருமிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட, இல்ல அதை ஜபமாக்கி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த காரியம் பரலோகத்திலிருந்து என்ன ஆயிரும்? சக்சஸ் ஆயிரும். அல்லேலூயா. 2 பேர் நின்று பேசுறதைய தேவன் கேட்டு கிரியை செய்கிறார்னா, 2 பேர் முழங்கால் படிட்டா பரலோக ராஜ்யம் எவ்வளவு பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் அது கூடும். கர்த்தர் அதை செய்ய வல்லவர். அதனால தான் யாராவது ஜெபம் பண்ணாங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நபரோடு போய் இணைஞ்சு நீங்களே என்ன பண்ணிடுங்க? ஜெபம் பண்ணிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன நடக்கும்? ஒரு பெரிய மாற்றம் என்ன பண்ணும்? நடக்கும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் எப்போ நம்ம வாயை திறப்பன்னு தான் பார்த்துட்டு இருப்பார். அவர் எல்லாம் வச்சு ரெடியாக நிற்பார். ஜெபத்தை செஞ்சா போதும், பதில் என்ன பண்ணிடும்? வந்து விடும். அல்லேலூயா. அதனால தான் இங்கே ஜீசஸ் சொல்லித்தரார், உன் ஆண்டவர் இருக்கிறாருன்னு என்ன பண்ணு? தெரிஞ்சுக்கோ. ஏசாயா 52:7 தேவனை அறியாத ஜனத்துக்கு நீ இதை போய் சொல்லிக் கொடுன்னு சொல்ற. ஹல்லேலூயா. ஏசாயா 52:7 நம்ம வாசிக்கலாமா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று நிறைய பேருக்கு தெரியல. அதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லித்தராரு. நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னா, சமாதானத்தை கூறுங்க. ஏன்?
ஏன் சமாதானம் இல்லாமல் நீ இருக்கிறப்பா? உனக்கு கடவுள் யாருன்னு தெரியாதனால தான் நீ சமாதானம் இல்லாமல் இருக்க. உனக்கு நான் சொல்லித்தரேன். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், உன் தேவன் ஆளுகை செய்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உயிரோட தான் இருக்கிறார். உன் பிரச்சனை என்ன பண்ணுவார்? மாற்றுவார். நான் ஜெபிச்சேன், எனக்கு பதில் வந்தது, நீ ஜெபம் பண்ணு, உனக்கு என்ன வரும்? பதில் வரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஒருவருக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்களும் ஜெபம் பண்ணணும், நானும் ஜெபம் பண்ணணும், மற்றவர்களுக்கும் என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். நீ ஜெபம் பண்ணு, உன் தேவன் பதில் அளிக்க எப்படி இருக்கிறாரா? பக்கத்திலே இருக்கிறார். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று என்ன பண்ணு? சியோனுக்கு சொல்லு, சியோனுக்கு சொல்லு. நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு உலகத்துல சமாதானம் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்? ஐயோ, நான் எத்தனையோ தெய்வங்களை வணங்கிட்டேன், எனக்கு என்ன வரல? பதில் வரல. இந்த காரியம் எனக்கு மாற மாட்டேங்குது, இந்த பிரச்சனை எனக்கு மாற மாட்டேங்குது, இந்த வேதனை எனக்கு மாற மாட்டேங்குது, இந்த தரித்திரம் எனக்கு மாற மாட்டேங்குது, இந்த கடன் தொல்லை மாற மாட்டேங்குது அப்படி நிறைய பேர் அலசடிப்பட்டு இருக்கிறாங்களே. என்ன காரணம்? அவர்களுக்கு தேவன் இருக்கிறார் என்ற அவர்களுக்கு அந்த அறிவு, அந்த ஞானம் அவங்களுக்கு இல்லை. நீங்களும் நானும் ஜெபிக்கிறதை கேட்கும்படி அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பதில் தருவார். பதில் எங்க இருக்குது? கையேற்ற தூரத்துல இருக்கு, பக்கத்துல இருக்கு. நம் வாயை திறந்து பேசும்படி காத்திருக்கிறார். முழங்கால் படியிட்டா பக்கத்துல என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் அறிந்து நாம் என்ன பண்றோம்? இன்னைக்கு ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும். சொல்லித்தரணும். உன் தேவன் என்ன பண்றாரு? ராஜரீகம் பண்ணுகிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். உன் பிரச்சனை மாறும், அவர்கிட்ட சொல் அப்படின்னு நம்ம சொல்லித்தரணும். அதனால இந்த உரிமையை, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? உரிமையா என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லித்தரணும். விசுவாசத்தை நாம் கற்றிருக்கணும், மற்றவர்களுக்கு கற்று கொடுக்கணும். இரண்டாவதாக பாருங்க, பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் பரமண்டலங்களில் இருக்கிறார். இரண்டாவதாக எங்கள் பிதாவே. அவர் யாரு? எங்கள் பிதா. அவங்க பிதா இவங்க பிதா இல்ல. யார் அவரு? எங்கள் பிதா. என் பிதானா அது ஒருமையில் இருக்கிறது. எங்கள் பிதா அப்படின்னா அது பன்மையில் இருக்கிறது. அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் அவர் யாரு? பிதா. அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கேட்கிறவரும் யாரு? அவரே. அல்லேலூயா. இப்ப நீங்க ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, நான் ஜெபம் பண்ணாலும் கேட்பார், நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி அவர் யாரா இருக்கிறார்? நம்முடைய பிதாவா இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, எங்கள் பிதாவே. அதுல என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா, எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐக்கியத்தை அது காண்பிக்கிறது. இப்போ உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஐக்கியம், ஒரு உறவு இருக்கிறது என்பதை அது என்ன பண்ணுகிறது? காண்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது யாரோ ஒருவருடைய கடவுள் அல்ல, அவர் நம்முடைய தேவன், அவர் எங்கள் தேவன், அவர் என் தேவன் அப்படின்னு உரிமையா நாம் அவரை கூப்பிடுகிற அளவுக்கு அந்த வசனத்துல ஜீசஸ் சொல்லித்தரார், எங்கள் பிதாவே. சவுலை தேவன் நிராகரித்ததுக்கும் தாவீதை தேவன் அங்கீகரித்ததற்கும் இந்த ஒரே வார்த்தை தான் காரணம். சவுல் ஒரு நாளும் தேவனை என் ஆண்டவனே என்று சொல்லவே இல்லை. தாவீது தன் வாயை திறக்கும் பொழுதெல்லாம் என் ஆண்டவனே, என் தேவனே, என் கேடகமே, என் துருகமே, நான் நம்பினவரே, என் கண்மலையே, என் கோட்டையே அப்படின்னு நம்முடைய தேவனை, பிதாவாகிய தேவனை உரிமை பாராட்டி என்ன பண்ணாரு? சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய தகப்பனாகிய தேவனை பார்த்து என்ன சொல்லணும்? எங்கள் பிதாவே. அல்லேலூயா. எங்கள் பிதாவே அப்படின்னு நம்ம கூப்பிடும் பொழுது அது நமக்கும் தேவனுக்கும் இடையே, நமக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள உறவை அது பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி பலப்படுத்தப்படுவதனால்தான் தேவனுடைய ராஜ்யம் அசைக்கப்படுகிறது. அல்லேலூயா.
நீங்கள் யோவான் 17:22 ஜீசஸ் சொல்கிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அப்படின்னு ஜீசஸ் சொல்றார். யாரை சொல்லுகிறார்? இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல எனக்கு தந்த இந்த சீஷர்கள், இந்த மக்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகிமையை ஜீசஸ் நமக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய பிதாவை நாம் என்ன சொல்லி அழைக்கணும்னா, எங்கள் பிதாவே அப்படின்னு என்ன பண்ணணும்? உரிமையாய், ஆமா, ஐக்கியத்தை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒருமனப்பட்டு நின்னோன்னா ஜெபத்துக்கு பதில் வரும். நம்ம ஏற்கனவே மத்தேயு 8:19 வாசிச்சோம். 2 பேர் ஐக்கியப்பட்டு நின்னாலே பதில் தருவேன்னு சொன்னார். இப்போ இவ்வளோ பேர் நம்ம நின்று எங்கள் பிதாவே அப்படின்னு கூப்பிடும் பொழுது தேவன் அதற்கு பதில் தராமல் போவானா அப்படின்னா போகவே மாட்டார். நமக்கு பதில் தந்துட்டு தான் போவார். அதனால தான் ஜீசஸ் சொல்லித்தரார், முதலாவது நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படி வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது பரலோகத்தை நாம் அழைத்து, பரலோக தேவனை நாம் அழைத்து கூப்பிடும் பொழுது சத்துருவுக்கு, பிசாசுக்கு ஒரு வேட்டு வச்ச மாதிரி இருக்கும். ஐயோ, இவன் கரெக்டாக ஒரு நபரை என்ன பண்ணுறான்? கூப்பிடுறான்டா. அவர் வந்தாருன்னா நம்மளால் இங்கே நிற்கவே முடியாதுடா அப்படின்னு பிசாசு என்ன பண்ணிடுவான்? ஓடியே போயிடுவான். அதனால தான் ஜீசஸ் சொல்லித்தர, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு கூப்பிடுங்க. உங்களுக்கும் பிதாவுக்கும் உள்ள ஐக்கியத்தை நீங்கள் பலப்படுத்துங்க. ஜெபத்தில் என்ன பண்ணுங்க? பலப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னும் கலாத்தியர் 4:6 நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. இப்போ குமாரனாகிய இயேசு பிதாவாகிய தெய்வத்தை எப்படி கூப்பிடுறாருன்னா, அப்பா பிதாவே அப்படின்னு அவர் கூப்பிட்டார். இப்போ நமக்கும் சொல்லித்தரார் என்னன்னு சொல்லி, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் நீங்களும் என்னன்னு கூப்பிடலாம்? பிதாவை அப்பா பிதாவே அப்படின்னு என்ன பண்ணலாம்? கூப்பிடலாம். கூப்பிடுங்க. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே அப்படி கூப்பிடும் பொழுது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து அப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். எல்லா டென்ஷனும் அப்படியே என்ன ஆகிடும்? அப்புறம் 100% இருந்தது 0% வந்துடும் அப்பா அப்படின்னு. அல்லேலூயா. வந்துடுறது தானே? இந்த பக்கம் கேட்டால் தான் தெரியும். அப்பா அம்மார்களை கேட்டால் தான் தெரியும். அம்மா அப்படின்னு கூப்பிட்டா என்ன ஆயிடுது? கோபமெல்லாம் குறைஞ்சிருது. அல்லேலூயா. ஏன்? அந்த ஸ்தானத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வருது? ஒரு சந்தோஷம் வருகிறது. நமக்கே அப்படின்னா நம்முடைய ஆண்டவருக்கு எத்தனை எத்தனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பவுல் நமக்கு சொல்லி தருகிறார், நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படி கூப்பிடலாம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. அதனால தான் ஜீசஸ் சொல்லி தந்தார், நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை பார்த்து, பிதாவாகிய தேவனை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு நீங்கள் கூப்பிடணும்னு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உரிமையா பிதாவை பார்த்து எப்படி கூப்பிடலாம்? அப்பா பிதாவே அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்? கூப்பிடலாம். யோவான் நிருபங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் யெகோவா தேவனை பிதாவே 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 என்று சொல்லி அடிக்கடி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினதை இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நம்முடைய ஆண்டவரை பிதாவே என்று நீங்கள் என்ன பண்ணலாம்? உரிமையாக கூப்பிடலாம். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் ஜெபத்துக்கு போகும் பொழுது ஜீசஸ் சொல்லித்தர, உம்முடைய நாமம் யாருடைய நாமம்? பிதாவாகிய தேவனுடைய நாமம். அல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா அது ஒரு ஆராதனை.
எல்லாமே நம்முடைய ஆராதனையில் ஒழுங்கு இருக்கிறதில்ல, அது போல் ஜெபத்திலும் ஒரு ஒழுங்கு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்க போவதற்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை நம்ம துதிக்கிறோம் ஒன்று. இன்னொன்று, தேவனுடைய நாமத்தை துதித்த பிற்பாடு, அல்லேலூயா. இப்போ பாருங்க, நாம் எப்படி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோமோ அந்த ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபத்தை ஆரம்பிப்போம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஒரு ஆராதனையா ஜெபத்தில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து நீங்கள் உடனே ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆனால் யார் உடனே ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும்னா, அப்போ தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, உடனே ஆண்டவரே இந்த காரியத்தை நான் மறந்துட்டேன், இதை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் உடனே ஜெபத்தை யார்கிட்ட சொல்லலாம்? தேவனிடத்தில் சொல்லலாம், சொல்ல முடியும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இந்த ஸ்தோத்திரத்துக்கும் ஜெபத்துக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் மனசாட்சி சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஜெபம் போகும். அதாவது என்ன சொன்னா, ஜெபம் என்ன சொல்கிறது, முன்னேறும். ஜெபத்தில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஜெபத்தை நீங்கள் அடுத்து சொல்லுவதற்கு உங்கள் வாயிலேருந்து ஜெபம் சரளமாக வரும். இல்லைன்னா உங்கள் மனசாட்சியிலேருந்து ஒரு சத்தம் கேட்கும், டொக் டொக் டொக்னு ஒரு சத்தம் கேட்கும். என்ன அப்படின்னா, நீ பண்ணுனது என்ன இல்லை, சரி இல்லையே, இதை முதல்ல என்ன பண்ணு, சரி பண்ணு அப்படின்னு ஒரு மனசாட்சிக்குள்ளேருந்து ஒரு சத்தம் என்ன பண்ணும், கேட்கும். அல்லேலூயா. என்ன கேட்கும்? மனசாட்சிக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்கும், இதை சரி பண்ணு. இங்கே நீ சரி பண்ணாமல் நீ அடுத்து என்ன பண்ண முடியாது, ஜெபத்தை பண்ண முடியாது, நீ பண்ணினாலும் வேஸ்ட் அப்படிங்கிறத மனசாட்சி என்ன பண்ணும், சொல்லும். உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபத்தை எல்லாம் நிறுத்திட்டு, நான் உண்மையே சொல்கிறேன், உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறேன். ஜெபத்தை நிறுத்திட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையை ஞாபகத்துக்கு நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு அவங்க பேசுனாங்க, நான் இதை பேசினேன், அவங்க அப்படி பேசினாங்க, நான் திரும்பி இது பேசினேன் அப்படின்னு எல்லாத்தையும் போட்ட சண்டையை மறுபடியும் ரீல் ஓட்டுவோம். எங்க ஜெபத்தில். உண்மைதானே? யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட ரீல் போயிட்டுருக்கும். இப்போ போயிட்டே இருக்குமா? இதில் நம்மளை பொறுத்தவரையிலும், மனுஷனை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல புத்தி என்னென்னா, எப்பொழுதுமே தப்பை என்ன பண்ண மாட்டோம், ஒத்துக்கவே மாட்டோம். தப்பை பூரா யார் மேலே தான் போடுவோம்? எதிர்பார்ட்டி மேலே தான் போடுவோம். எதிர்பார்ட்டி மேலே போட்டு அவன் பண்ணதுனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஜெபமெல்லாம் போகாது. இப்போ என்ன போயிட்டுருக்குது, தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கும். பார்த்துருக்கீங்களா? போயிட்டுருக்கும். இந்த வாக்குவாதத்தை நீங்கள் உங்களை ஆமாம் நான் பண்ணதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்த ஜெபத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தொடருவீங்க. நீங்கள் ஒத்துக்கலைன்னா அவரும் அமைதியாக இருப்பார். நீ எப்போ தான் ஒத்துக்கிறிய பார்க்கலன்னு அமைதியாக இருப்பார். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, ஜெபத்துக்கு போயிட்டு நீங்கள் கேட்டாலும் சரி காக்காட்டியும் சரிங்க ஆண்டவரே அப்படின்னு கடைசியாக நம்ம கொண்டு போனோம்ல விண்ணப்பம், அதையெல்லாம் கடன்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பதில் தாங்க போங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு ஜெபத்தை விட்டு எந்திரிச்சு வந்துடுவோம். ஆனால் நமக்கு நல்லா தெரியும், இந்த ஜெபத்துக்கு என்ன வராது, பதில் வராது. அல்லேலூயா. அதை தான் இங்கே ஜீசஸ் சொல்லித்தராரு, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. நாம் தேவனை பரிசுத்த குலைச்சலாக்குகிற ஒரு காரியத்தை செய்துவிட்டு போய் அதை சரி பண்ணாம நீங்கள் ஜெபத்தை நீங்களும் நானும் தொடர முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லுவது எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நீங்கள் இந்த ஜெபத்தில் உங்களை சரிப்படுத்தாமல் நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க போக முடியாது. அல்லேலூயா. நீங்கள் என்னாகமம் புத்தகத்தில் என்னாகமம் 20:12 வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியா இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று மோசே விண்ணப்பம் பண்ணினார். முதலாவது இந்த விண்ணப்பத்தை பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், இந்த கண்மலையை போய் என்ன பண்ணு, அடி அப்படின்னார். என்ன வரும்? தண்ணி வரும்னார்.
ரெண்டாவதும் இந்த மக்களுக்கு தண்ணி தேவைப்பட்ட பொழுது ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போது தேவன் மோசேக்கு சொல்லித்தரார். என்ன சொல்லித்தரார் அப்படின்னா, கண்மலையை பார்த்து பேசு. கண்மலையை பார்த்து, சத்தமாக சொல்லுங்க, கண்மலையை பார்த்து. ஆனால் நம்ம மோசே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். யாரால்? மக்களால். மக்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டார், கலகக்காரர்னு. அதுவும் தேவனுக்கு கோபம் வருது. அப்போது இந்த மோசே கோபப்பட்டு என்ன பண்ணிட்டார்னா, கண்மலையை போய் அடிச்சிட்டார். இப்போ கண்மலையை அடித்த உடனே தேவனுக்கு என்ன வருதுன்னா, கோபம் வருது. கூப்பிட்டு சொல்லிட்டார், மோசே, இவ்வளோ நாளாக இவங்க தான் போக மாட்டாங்க இந்த கானானுக்குள்ளே நினச்சார். இப்போ நீங்கள் 2 பேருமே என்ன பண்ண மாட்டீங்க, கானானுக்குள்ளே போக மாட்டீங்கன்னு கூப்பிட்டு சொல்லிட்டார். இது மோசே இதுக்கப்புறம் என்ன ஜெபம் பண்ணாலும் மோசேக்கு தேவன் இப்படி சொன்ன இந்த காரியமும் தான் கண்மலை அடைச்ச அந்த காரியமும் மோசே மனசை என்ன பண்ணுது, வறுத்தெடுக்குது. நம்ம இப்படி என்ன பண்ணிடக்கூடாது, நடந்திருக்க கூடாது, இப்படி நம்ம செஞ்சிருக்க கூடாது, நம்ம இப்படி டென்ஷன் ஆகியிருக்க கூடாது, நாம் இப்படி பேசியிருக்க கூடாது. நம்ம சொல்கிறல்ல, பேசியிருக்க கூடாது, நான் இதை செஞ்சிருக்க கூடாது, நான் இப்படி நடந்திருக்க கூடாது, நான் அங்கே போயிருக்க கூடாது, நான் அவனுக்கு உதவி செஞ்சிருக்க கூடாது, அவனுக்கு இந்த உதவியை செஞ்சிருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம மனசை என்ன பண்ணுதுன்னா, சில நேரம் நம்மளை என்ன பண்ணுது, வறுத்தெடுக்குது. எங்க எங்க ஜபத்துல. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த போராட்டத்திலே நிற்கிறோம். இன்னும் அதை தாண்டி எங்க போகல. உங்களுடைய சித்தம் என்ன ஆக கடவுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ண இன்னும் போகல. இதுலயே நிற்கிறோம். என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது, எனக்கு அவங்களுக்கு ரொம்ப கசப்பாயிடுச்சு, என்ன பண்றது. அதனால தான் இது மாதிரிலாம் கசப்பு வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடணும். இப்போ பாருங்க, இப்போ மோசே ஜெபத்துக்கு போனால் இவர் பண்ணினது, என் ஆண்டவர் இவரை பார்த்து சொன்னது எல்லாம் மனசுக்கு மோசைக்கு என்ன பண்ணுது, ஒரே போராட்டம். இதோட விடல மோசே. அல்லேலூயா. பாருங்க, நல்ல காரியத்தை தான் தேவன் சொன்னார். கண்மலையை பார்த்து என்ன பண்ணுன்னு சொன்னாரு, பேசுன்னு சொன்னார். அல்லேலூயா. கண்மலையை பார்த்து என்ன பண்ணு, பேசு. இப்போ நல்ல செயல்தான், ஆனா அது தீமையான விளைவுகளை மோசேக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. அப்போ நல்ல செயல் தீமையான விளைவுகளை உண்டு பண்ணும்படி தவறான முறையில் செய்யப்படுமே ஆனால் அது என்னதுன்னா முறைகேடான செயல். கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னது நல்ல செயல், ஆனால் மோசே நடந்து கொண்ட தீமையான காரியத்தால் விளைவு என்ன ஆயிடுச்சு, மோசமாயிருச்சு. அல்லேலூயா. இதுதான் நல்லது என்று நிச்சயித்து கொண்ட காரியத்தில் உங்களை தீட்டுப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பாக்கியவான். அல்லேலூயா. அதனால தான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஜெபத்துக்கு பதில் வர்றதில்ல. அதனால தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் நிதானமாய் ஓடப்பட வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. சிலர் சொல்லுகிற ஆலோசனை நம்ம கேட்டுத்தான் ஆகணும். என்னால் கேட்க முடியாது அப்படின்னா விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். அல்லேலூயா. விளைவுகளை நீங்கள் மோசமாக்கி விட்டு மறுபடியும் நல்ல காரியம் நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. இது நீங்க எத்தனை முறை நீங்கள் ஜெபத்துக்கு போய் உட்கார்ந்தாலும் இதை நீங்கள் சரி பண்ணுகிற வரையிலும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். நீங்கள் ஜெபத்துல போய் இப்படி போராடக்கூடாது. நீங்கள் ஜெபத்துல போய் ஆண்டவர்கிட்ட சரணடையணும். என்னன்னு சொல்லி, நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஜெபம் ஓடும். அடுத்து உங்களுக்கு ஜெப விண்ணப்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து ஜெபிக்க வைப்பார். அடுத்து நீங்க இந்த மாம்சத்தை ஜெயிச்சு என்ன பண்ணிடுவீங்க, ஜெபத்துக்கான பதில பெற்றிடுவீங்க. இந்த குற்ற மனசாட்சியோடையே நீங்க ஜெபத்திலிருந்து எந்திரிச்சு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. அதனாலதான் பிதாவாகிய தேவன் சொல்றார், மோசே, ஆரோன், நீங்க 2 பேரும் சேர்ந்து என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிட்டீங்க. ஒரு சாதாரண தேவ பிள்ளைகள் தப்பு பண்ணா
மோசே பார்க்கிறார், தண்டித்து கொண்டே இருக்கிறார் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. இப்ப நீ ஒரு தலைவன், நீ ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கிற. நீ தப்பு பண்ணும்போது எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க? மோசே பண்ணது சரியா அப்படின்னு என்னையவே கேள்வி கேட்பாங்க. நான் என்ன பண்ண முடியும் அந்த மக்கள்கிட்ட? என் நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நீ தான் என்ன ஆயிட்ட? காரணம் ஆயிட்ட. அல்லேலூயா. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவான எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள், எல்லா நேரமும் நீங்கள் ஜெபத்துல போய் தேவனிடத்தில் உரிமையாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சமூகத்திலிருந்து பதிலை நீங்கள் உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவ நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தையும் செயலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அதனால விளைவு என்ன ஆயிரும்? மோசமாயிடும். மனசாட்சி என்ன பண்ணும்? ஜெபத்துல போய் உட்கார்ந்தா வறுத்தெடுக்கும். நீங்க யாருக்கு வேணாலும் தப்பிச்சு கதவை அடைச்சு உள்ள உட்கார்ந்துடலாம். ஆனால் உங்க மனசாட்சிக்கு தப்பிச்சு நீங்க எங்கேயும் போகவே முடியாது. சட்டமன்றம், நீதிமன்றம் எல்லாமே எங்க இருக்குது? இங்க இருக்குது. மனசாட்சி என்ற நீதிமன்றம், சட்டமன்றம் எல்லாம் இங்கதான் இருக்கிறது. இந்த மனசாட்சியை நம்ம வித்துறக்கூடாது. இந்த மனசாட்சியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? கடினப்படுத்தி விட கூடாது. இந்த மனசாட்சியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது, கடினப்பட விடக்கூடாது. அல்லேலூயா. அது நம்மளை உணர்த்தும் பொழுதே ஆமா தப்பு அப்படின்னு போய் நின்னுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓன்னு ஒரு அழுக வருது அப்படின்னா, நீங்க அழுது தேவனோடு என்ன ஆயிடணும்? சமாதானம் ஆயிடணும். ஆயிட்டீங்கன்னா அடுத்து உங்க ஜெபத்தை கேட்க ஆண்டவர் ரெடியா இருப்பார். மோசே அப்படிதான் என்ன பண்ணாரு? சன் ரைட்டர். அல்லேலூயா. ஆனா விளைவு என்ன? கானானுக்கு போக முடியாது. நீ பார்த்துக்க, போக முடியாது. இதான் தேவன் சொல்லித்தரார். என்னன்னு? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தினாலே உங்க நாமம் என்ன பண்ணப்படணும்? உயர்ந்திருக்கணும், பரிசுத்தம் அடையணும். ஓ, இவர்கள் தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லணும். இவருடைய நாமம், இவருடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று என்ன பண்ணணும்? நாம் வாங்குகிற ஜெபத்தின் பதில இந்த பார்க்கிற மக்கள், உலக மக்கள் சொல்லணும். அதனாலதான் நாம் விண்ணப்பம் பண்ணும் போது தகுதியான விதமாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும். தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ண கூடாது. தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணினாலும் ஒருவேளை தேவன் நீங்க பண்ற தொல்லையில் அதை கொடுத்துருவார். ஆனால் தேவ நாமம் பரிசுத்தம் அடையாது. தேவ நாமம் பரிசுத்தம் அடையாது. அல்லேலூயா. எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த மாப்பிள்ளை தான் வேணும், கட்டிக்கிட்டு போ அப்படின்னு தொலை அப்படின்னு விட்டுருவாரு. ஆனா விளைவோட நாம தான் என்ன பண்ணணும்? வாழ்ந்தாக வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவ நாமமும் பரிசுத்தப்படாது, விளைவுகளோடு நாம் வாழ்ந்தாக வேண்டும். அதனால்தான் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற செயலாய் இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஜெபிக்க போகும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இதெல்லாம் உணர்த்துறார். அல்லேலூயா. இந்த மனசாட்சியை நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவர் உணர்த்துறதை கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆமேன்னு வந்தோம்னா, ஐயோ அதுபோல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. தானியேல் அப்படிப்பட்ட மனுஷன். அதனாலதான் காபியேல் வந்து சொல்றார், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொல்றார். அல்லேலூயா. நாம் மூன்றாவதாக பார்த்தோம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. நான்காவதாக உன்னை பார்த்து நான் உங்களுக்கு முடிக்க போறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும் போது உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், நாளைக்கு சாக போறோம்னு நினைச்சு இன்னைக்கு என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாளைக்கு சாவறவங்க இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ரொம்ப வேகமா, ரொம்ப உருக்கமா, ரொம்ப கவனமா, வேற எதுலயும் சிந்தனைய வைக்காம ஜெபம் பண்றாங்க பாருங்க. அப்படி நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்ம ஜெபம் பண்ணும்போது ரெண்டு காரியத்தை மனதில் வச்சு பண்ணணும். ஒன்று, கர்த்தருடைய வருகையை நம்முடைய மனதில் வைக்க வேண்டும். இன்னொன்று,
நம்முடைய மரணத்தை மனதில் வைக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டுமே நமக்கு எங்கே தான் இருக்குதுன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நாம் ஒரு காரியத்தை ஜெபிக்கும் பொழுது நாம் நினைக்கணும், ஆண்டவர் வருகை இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் சரியாய் செய்கிறோம் என்றால், அந்த வேலையை நாம் வேகமாக செய்ய வேண்டும் என்றால், ஒரு மரணம் சம்பவிக்குதுன்னு வைங்களேன், அதை நம்ம சரியாக செய்யணும். இன்னொன்று, அதை நம்ம வேகமாக செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதுக்கு நம்முடைய மரணம் வருதுன்னா, அது கர்த்தருடைய வருகை வருது அப்படின்னா நம்மளும் பரிசுத்தம் அடையணும், அநேக பரிசுத்தவான்களும் பரிசுத்தம் அடையணும். அதுக்கு யார் தான் ஜெபிக்கணும்? நாம தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் யோவான் 9:4 ஜீசஸ் சொல்றார், பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும். எது பகற்காலம்? நம்ம உயிரோடு இருக்கிறது தான் பகற்காலம். நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் ஒன்று நம்ம இங்கே என்ன பண்ண போறதில்ல, சாதிக்க போறதில்ல. அதனால ஆண்டுடைய வருகை முன்னாடி வருதா இல்லை நம்முடைய மரணம் முன்னாடி வருதா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. புரியுதா? நாங்கள் சொல்கிற செய்தி உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய வருகை வருகிறதா நம்முடைய மரணம் வருகிறதா என்று நமக்கு தெரியாது. அதனால் நம்முடைய மரணம் வருமே என்றால் பகற்காலம், நம்ம இந்த உயிரோடு இருக்கிற வரையிலும் கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? சேவை செய்யணும், வேலை செய்யணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ராக்காலம் வருகிறது. என்ன காலம் அப்படின்னா அதான் மரண காலம். என்ன காலம்? மரண காலம். பிரசங்கி 9:10 வாசிக்கிறோம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறியும் ஞானம் இல்லையே. அல்லேலூயா. இங்கோ முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதை இந்த பூமியிலேயே என்ன பண்ணிடணும்? செஞ்சு முடிச்சிடணும். பரலோகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் உட்காந்துட்டு ஒன்று செய்யணுங்கிறது, இந்த பூமியில் செய்யணுங்கிறது முடியாது. காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிடுவார் ஆண்டவர். அதனால இந்த பூமியில நாம் இருக்கும் பொழுதே, நம் ஜீவன் உயிரோடு இங்கே இருக்கும் பொழுதே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்று இருக்கிறது. எசேக்கியா ராஜாவுக்கு மரணம் வந்த பொழுது எசாயா தீர்க்கதரிசி போய் சொன்னார், நீ மரிக்க போகிறாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. நீ மரிக்க போகிறாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு என்ன வருது? மரணம் வருகிறது. அல்லேலூயா. பட் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினா தான் பரலோகம் போக முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கட்டாயம். வேலைக்கு போகாம தூங்குற ஆண்களே, குடும்பத்தை ஒழுங்காம நடத்துற பெண்களே, உங்க வீட்டு காரியத்தை நீங்க ஒழுங்குபடுத்தாம பரலோகம் போக முடியாது. கணவன் என்றால் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளை போஷிக்க வேண்டும். மனைவி என்றால் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. உங்கள் புருஷனுக்கு நீங்கள் எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். குடும்பத்தை சரியாய் புத்தியாய் நடத்த வேண்டும். இதையெல்லாம் செய்யாம நம்ம எங்க போக முடியாது? ராஜ்யத்தில் சேர்த்த மாட்டார். செய்து முடி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப செய்யணும். இது நம்முடைய மரணத்துக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய ஒன்று. அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. நிறைய பேர் கர்த்தருடைய வருகையவே விரும்புறதில்ல. ஏன்னா நான் இன்னும் என்ன பண்ணல, ஆயத்தம் ஆகல அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஐயோ எனக்கு இன்னும் அவ்வளோ கடன் இருக்குது, ஐயோ எனக்கு இன்னும் அவ்வளோ வேலை இருக்கு, ஐயோ இன்னும் அவ்வளோ பொறுப்பு இருக்கு, இதெல்லாம் செய்யணும். ஒன்றும் இல்லைன்னா வீடு வேணும், வீடு வேணுமோ, வீடு கட்டணுன்னே கடன் கட்டணுமோ, இப்படியே நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டோடைய வருகையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்திருந்த தெசலோனிக்கே சபையாரை போல நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? தெசலோனிக்கேயா சபையாரை போல. அந்த வேத பகுதியை மட்டும் நான் வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். மீதி பகுதியை நம்ம அடுத்த வாரத்தில் நாம் வாசிக்கலாம்.
தெசலோனிக்கியா சபையார் எப்படி இருந்தாங்கன்னா, தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிச்சேன்னு சொன்னால், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படியெனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் தாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடி தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கதோனியா அகாயா உள்ள சபையார் சொல்றாங்க, இந்த தெசலோனிக்கா சபையார் ஓயாமல் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். எல்லாரும் சொல்லுங்க, மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். இந்த செய்தியை தெசலோனிக்கா சபையார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அதை கேட்கிறதான அந்த ஜனங்கள் சொல்றாங்க, எப்பா இந்த தெசலோனிக்கா மக்கள் உங்களை சந்திக்கணும், தேவனை சந்திக்கணுங்கிறதுக்காக விக்கிரகங்களை விட்டுட்டு இப்போ தெய்வத்தை இயேசுவை ஆராதித்து இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அவங்க மட்டும் காத்திருக்கல, எங்களுக்கும் அந்த சத்தியத்தை சொல்றாங்க. மக்கதோனியா அகாயாவில் இருக்கிற எங்களுக்கும் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி தெசலோனிக்கா சபையாரை குறித்த வாழ்த்துதலை சொல்லுகிறார் பவுல். ஹல்லேலூயா. நம்மளும் சொல்லணும், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இயேசு சீக்கிரம் வருகிறார் என்ற செய்தியை நாம் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? இயேசு சீக்கிரம் வருகிறார் சொல்லுவோமா? நீங்களும் நானும் சொல்லணும், கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. அதற்கான எல்லா அடையாளங்களும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நாம் தான் அதில் நம்ம எப்படி இருக்குன்னா, கவனமாய் விழிப்பாய் இருந்து கர்த்தருடைய வருகைக்கு என்ன பண்ணப்பட வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். முதலாவது நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை உள்ளும் புறமும், இங்கேயும் வெளியிலையும் ஒரே மாதிரி சாட்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சியை நீங்கள் காத்து கொள்ளாமல் தேவ நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்கள் என்றால், மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவன் சொன்னார், நீங்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. ஆண்டு நம்மளை மட்டும் அப்படி பார்த்து, இந்த தப்பு பண்ண உனக்கு பரலோகம் கிடையாதுன்னு சொன்னால் இன்னும் ஒருத்த கூட போக முடியாது. ஆனால் அவர் புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் எருசலேமை பார்த்து சொல்கிறார், எருசலேமே, உன்னை நான் எத்தனை தரமோ கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருக்கிறேன் அப்படிங்கிற. இன்னமும் அதான் சொல்கிறார், எத்தனை தரமோ உன்னை மன்னிச்சு நீ என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கின பொழுதும் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் முடிவுன்னு ஒன்று இருக்கு, அதை நீ மனதில் வச்சுக்கோ. பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் பேசாமல் வாழாமல் இருந்தன்னா கானானுக்குள்ள பிரவேசிப்போம். அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்த்தோம், நம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறப்பா. எங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கிறீர் ஆண்டவர். அப்பா, பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர் என்ன செய்கிறார்கள் என்று கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவர். அப்பா, எங்கள் பிதாவே என்று கூப்பிடுகிறார்களா என்று நீர் கவனிக்கிற கர்த்தர். அப்பா, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கர்த்தாவே செட்டையின் மறைவில் வைக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவர். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்ன கர்த்தர். அப்பா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்பா பிதாவே என்று அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொன்ன கர்த்தர். நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொன்ன கர்த்தர். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்.
அவன் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொன்ன கர்த்தர் எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவர். ஸ்தோத்தரிக்கிறப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே அப்பா. எங்கள் பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே அப்பா. பிதாவே என்று ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய ஆவியை எங்களுக்கு தந்து உம்மை அழைக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. எங்கள் ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறவர், ஆண்டவரை கூப்பிடும் பொழுது சமீபமாய் இருக்கிறவர், கையெட்டும் தூரத்தில் இருக்கிறவர், எங்கள் ஜெபத்தை கேட்கும்படி 2 பேர் ஒருமனப்பட்டால் கூட இருக்கிறவர், முழங்கால் படி இடுவதற்கு முன்னமே எங்களுக்கு முன்னாக நின்று பதில் தருகிறவர். ஆண்டவரே நாங்கள் வாயை திறந்து அன்றை எங்கள் சொல் பிறவாததுக்கு முன்னமே எங்களுடைய கர்த்தாவை நாவில் பிறக்கிற சொல்லை அறிந்திருக்கிற கர்த்தர், வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற கர்த்தர் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை குலைச்சலாக்குகிற எந்த செயலையும் எந்த பேச்சையும் எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடி நாங்கள் எங்கள் சொல்லிலும் செயலிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் கவனமாயிருக்க நீங்கள் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்தரே, நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்தரே. அப்பா உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறதப்பா. அதற்கு முன்னாக நாங்கள் மறிப்போமோ இல்லை உங்க வருகை வருகிறதோ என்று எங்களுக்கு தெரியாது, நாளை நடக்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்கள் மரணம் ஒருவேளை எங்களுக்கு சம்பவிக்குமானால் எங்களுடைய மரணத்துக்குள்ளாக எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க, எங்கள் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யம் வரும் என்றால் அன்றே நாங்கள் மற்றவர்களுக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவித்ததை ஜனங்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் வருகிறார் என்று இவர்கள் சொல்ல நான் கேட்டேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று பிரஜாதிகள் சொல்லத்தக்கதாக உடைய ராஜ்யத்தை நாங்கள் அப்பா பறைசாற்ற உதவி செய்கிறதுக்காய் நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே. இன்னும் அதிகமாய் உம்முடைய ஊழியத்தை அன்றே இன்னும் அதிகமாய் உம்முடைய நாமத்தை ஜனங்களிடத்திலே மக்களிடத்திலே கொண்டு போகிறவர்களாய், இயேசு வருகிறார் என்று சொல்லுகிற செய்தியை நாங்கள் கொண்டு போகிறவர்களாய் நீங்கள் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஜபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல அதை செய்கிறவர்களாய் இருக்க உதவி செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசு இந்த நல்ல மாதிரியான ஜெபத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல நாங்கள் கற்றுக்கொண்டு ஜெபிக்க என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி அருளுவீராக, அனுக்கிரகம் பாராட்டி அருளுவீராக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் விழித்திருக்க என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க அப்பா. உங்கள் வல்ல நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார்.